Good morning. Unit 5 poem The River, written by Caroline Ann Bowles. This Caroline Ann Bowles was born 1786 and died 1854. She was an English poet and she is the wife of Robert Southey, the poet laureate of Britain. She is the wife of Robert Southey. அந்த ராபர்ட் சவுதே யார் அப்படின்னா பிரிட்டனில் பரிசு பெற்ற ஒரு பாய்ட். அவருடைய மனைவி தான் கரோலின் ஆன் பவுல்ஸ். She was a poet of great merit and produced some of the best work at the threshold of the Victorian era. Era is time. அந்த விக்டோரியன் காலத்தில் ஒரு நல்ல புகழ்பெற்ற ஒரு poet. She wrote various other working including The Little Ladybird, Chapter on Churchyard and Tales of the Factories. ஸோ இந்த முக்கியமான ரொம்ப ஃபேமஸான இந்த பொயட்டெல்லாம் எழுதுனது த கரோலின் ஆன் பவுல்ஸ். Children, have you ever been to a river? Yes, certainly you might have been to a river. Describe the beauty of the river you have seen. நீங்கள் பார்த்த அந்த ரிவரை அதனுடைய அழகை நீங்கள் எழுத முடியுமா? கேன் யூ டிஸ்கிரைப், எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? டு யூ திங்க் ரிவர்ஸ் ஹாவ் லைஃப் லைக் ஹியூமன் பீயிங்? இந்த ரிவர்ஸுக்கு உயிர் உள்ளதா? எஸ் ஆர் நோ? எஸ். Rivers have life like a human beings. The rivers instill life into the plants and agricultural lands on their banks. They help the human beings, the cattle and other living beings to live. Yes, இந்த ரிவர் உயிர் உள்ளது. அந்த ரிவர்ஸ் இருக்கிற ஏரியாலாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப செழிப்பாக வளமாக இருக்கும். பிகாஸ் இட் வாட்டர்ஸ், அந்த ரிவர், அந்த வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிளான்ட்ஸ் அண்ட் தி அனிமல்ஸ் ஃபார் த சர்வைவல். ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர், ஆறு ஆறு சிறிய ஆறு. Bright you sparkle on your way. அந்த ரிவர் போகக்கூடிய வழியெல்லாம் ரொம்ப பிரகாசமாக மினுமினுக்கும். Over the yellow pebbles dancing. அந்த தண்ணி போகும்போது அந்த ரிவர், அந்த நீரானது இந்த yellow pebbles மேலே டான்ஸ் ஆடும். Through the flowers and foliage dancing. Foliage அப்படின்னா leaves. அந்த ரிவர் ஆனது மலர்களுக்கும் இலைகளுக்கும் இடையில் அதன் வழியாக டான்ஸ் ஆடிட்டு போகும். ஏன்னா ரிவர் ஓடக்கூடிய பகுதி எல்லாமே நல்ல ஃப்ளவர்ஸ் பூத்து குலுங்கக்கூடிய இடமாகவும் நல்ல மரம் செடி கொடிகள் இருக்கக்கூடிய இடமாகவும் இருக்கும். லைக் அ சைல்டு அட் பிளே. ஒரு குழந்தை எப்படி துள்ளி குதித்து விளையாடுகிறதோ அதே போல திஸ் ரிவர் இஸ் லைக் அ சைல்டு அட் பிளே. குழந்தையை போல விளையாடி கொண்டு ஓடும். ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர். இந்த ரிவர் வேகமாக போகும்போது அது அதிகரிக்கும் இல்லையா? அந்த நீர் அதிகரிக்கும் போது
அதைத்தான் நம்ம ஹியர் ஸ்வெல்லிங் ரிவர் அப்படிங்கிறோம். ஆன் யூ ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத். அப்படி அது வேகமாக போகும்போது பாறைகளின் மேலும் த்ரூ ரஷ் ரஃப் அண்ட் ஸ்மூத், மேடு பள்ளம் எல்லாம் அந்த ரிவர் ஓடும் இல்லையா, அதுதான் ரஃப் அண்ட் ஸ்மூத் அப்படிங்கிறோம். மேடு பள்ளம் எல்லாம் இல்லாமல் எல்லாத்துலேயும் போகும். லவுடர் ஃபாஸ்டர் ப்ரௌலிங் லீப்பிங். அந்த பாறையின் மீது ரொம்ப வேகமாக சத்தமாக, ஃபாஸ்டர் வேகமாக, ரோலிங் அண்ட் லீப்பிங் உருண்டு குதித்து இந்த ஆறானது ஓடும். ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க்ஸ் ஸ்வீப்பிங். பாறைகளின் மீதும் மலர் ரோஜா மலர்களின் அந்த மீதும் இது அடித்து கொண்டு செல்லும். அந்த பாறைகளையும் மலர்களையும் அது அடித்து கொண்டு செல்லும். லைக் இம்பெடியஸ் யூத். இம்பெடியஸ் யூத் அப்படின்னா மூர்க்கத்தனமான இளைஞரை குறிப்பது. அதாவது நாம் செய்வது சரியா தவறா என்று தெரியாது, ஆனால் இளைஞர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, ரொம்ப வேகமாக இருப்பார்கள். ஸோ அதே மாதிரி தான் முரடான ஒரு மூர்க்கத்தனமான யூத் மாதிரி திஸ் ரிவர்ஸ் ரொம்ப வேகமாக இருக்கும். ரிவர் ரிவர் பிரிம்மிங் ரிவர். பிரிம்மிங்னா வழிந்தோடுதல். ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது கொள்ளக்கூடிய அந்த அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது ஜஸ்ட் பிரிம் அவுட், அது ரொம்ப வழிந்தோடும். அப்போ இந்த ரிவர் ரிவர் பிரிம்மிங் ரிவர், broad and deep and still as time. இது ரொம்ப அகலமாகவும் ஆழமாகவும் still as time அப்படின்னா அசையாத மாதிரியே இருக்கும். have you been to the river bank? அந்த தண்ணி ஓடுற தண்ணி அது ஓடிட்டு இருக்கிறது மாதிரியே நமக்கு தெரியாது, அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கிறது மாதிரி இருக்கும். இந்த தண்ணி அசைதா அப்படிங்கிறது நமக்கு டவுட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டில் அஸ் டைம், அது ஒரு அசையாதது மாதிரி. சீமிங் ஸ்டில் yet ஸ்டில் இன் மோஷன், அது பார்க்கறதுக்கு அது நிலையாக இருப்பது மாதிரி தான் இருக்கும், அப்படியே நிற்கிறது மாதிரி இருக்கும் ஆடாமல் அசையாமல். எட் ஸ்டில் இருந்த போதிலும் தட் இஸ் ரன்னிங். ட்ரெண்டிங் ஆன்வர்ட் டு தி ஓஷியன் ஜஸ்ட் லைக் அ மார்டல் பிரைம். அது ட்ரெண்டிங் ஆன்வர்ட் டு தி ஓஷியன், அது அந்த ரிவர் கடலில் கலக்கணும் அப்படிங்கிற அந்த கவனத்தோடு ஜஸ்ட் லைக் அ மார்டல் பிரைம். மார்டல் அப்படின்னா அழிந்து போகக்கூடிய முதிர்ந்தவர்களைத்தான் நம்ம மார்டல் பிரைம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் மார்டல் அண்ட் இம்மார்டல். மார்டல் அப்படின்னா அழிந்து போகக்கூடியது, இம்மார்டல் அப்படின்னா அழியாதது. ஸோ இந்த ரிவர் வந்து ரொம்ப கவனமாக ரன்னிங் டெண்டிங் டுவர்ட்ஸ் ஓஷியன் ஜஸ்ட் லைக் அ மார்டல் பிரைம், அந்த கடலை போய் அடைவதற்காக ரொம்ப கவனமாக போகிறது. ரிவர் ரிவர் ஹெட்லாங் ரிவர். ஆரே ஆரே ஹெட்லாங் அப்படின்னா முன்னோக்கி போகக்கூடியது. ரிவர் எப்போவுமே முன்னோக்கி தான் போகும். டவுன் யூ டேஷ் இன்டு த சீ. அது எங்கே போய் முடியும்? டேஷ். டவுன் யூ டேஷ் இன்டு த, கடலில் போய் தான் அது கலக்கும். See that line had never sounded. இந்த ஆறு போய் அந்த கடலில் கலக்கும்போது எந்த சவுண்டுமே இருக்காது. அந்த கடலின் ஓரத்தில் எந்த ஓசையுமே எழுப்பாமல் ஜஸ்ட் சைலண்டாக அது போய் கலந்துரும். See that line hath never sounded. See that sail hath never rounded. See that sail hath never rounded like eternity. அந்த கடலின் ஓரத்தில் ஒருபோதும் சவுண்ட் இல்லாமலும்
அந்த கடலின் பயணத்தில் எந்த வளைவு நெளிவில்லாமலும் நிலைத்துவம் பெற்றதை போல அது ரொம்ப மெச்சோர்டா, நெவர் ரவுண்டட் லைக் இட்டர்னிட்டி. இட்டர்னிட்டி அப்படின்னா முடிவு. அந்த கடலில் போய் கலக்கும்போது எந்த வளைவு நெளிவில்லாமலும் எந்த சவுண்ட் இல்லாமலும் அது கடலில் போய் கலந்தது. In this poem we can see the rhyming words like way, play, dancing, glancing, leaping, sleeping, smooth, youth, motion, ocean, sounded, rounded. So these are the rhyming words we can see. And the rhyming C that we see here is A, B, C, C, B. A, B, A, B, C, C, B. So இந்த பியும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். ABC, C, இந்த சியும் சியும் ஒரே மாதிரி அடுத்து இந்த பி. ஸோ ஹியர் த ரைமிங் ஸ்கீம் இஸ் ஏ, பி, சி, சி, பி. And the next thing that we can see here is simile. Look at the simile. What is simile? The like அப்படிங்கிற வேர்டு is come, வெளிப்படையாக வாரது. லைக் எ சைல்டு அட் பிளே. இந்த ரிவரானது குழந்தையை போல தவழ்ந்து விளையாடி கொண்டு வருகிறது அப்படின்னா ஜஸ்ட் டைரக்டாக அந்த லைக்குங்கிற வேர்டை யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணுறது தான் என்னது, சிமிலி. சி லைக் இம்பெடியஸ் யூத். ஸோ அந்த மாதிரி நம்ம டைரெக்டாக லைக்கை யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் விச் ஆர் த திங்ஸ் தட் வி குட் சி இஸ் alliteration. We can see seeming, yes 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 அப்படி நிறைய இருக்குது. ஓகே, seeming, still, still, kind of repetitions are there. So these are alliterations. The next, river, river, little river, flower and foliage, F sound, and L sound louder, leaping, rock, rose, these and all are repetitions. Down, dash, C sounded, C, this and all S sound. The next we could see is epithet. What is epithet? Many of the that is little river, swelling river, impetuous youth, brimming river, headlong, முன்னோக்கி செல்லக்கூடியது. அப்படின்னா நம்ம அந்த கேரக்டர்ஸை பற்றி சொல்லக்கூடியதான் என்னது, epithet. Next we can see imagery, that is senses. First thing what they used, yellow, yellow bubbles is imagery, and rose banks, dash into the sea. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளுடைய அந்த 5 சென்சஸை வெளிப்படுத்துறது மாதிரி தெரியக்கூடியது இஸ் இமேஜரி அண்ட் ஆர் யூஸ்ட். The next, what is foliage? A cluster of leaves, and the group of leaves இருக்கு இல்லையா, leaves and branches. Glancing, touching or hitting something lightly from the side, அதாவது just looking. And swelling is becoming greater in intensity, அதனுடைய அடர்த்தி அந்த அதிகமாகி தண்ணி வேகமாக செல்லக்கூடியது. ரோஸ் பேங்க்ஸ் அப்படின்னா வேர் த ரோசஸ் அப்பியர் அலாங், அந்த ரிவர் கூடவே அந்த சைடு வேஸில் அந்த ரோசஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா.
இம்பெடியஸ் ஆக்டிங் குயிக்லி அண்ட் வித்தவுட் தாட் அண்ட் கேர். என்ன நடக்கும் என்ன ஆகும் அப்படிங்கிற யோசனை இல்லாமல் ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியது. ஹெட்லாங் அப்படின்னா ஹெட் ஃபர்ஸ்ட் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த பாடி, முன்னோக்கி செல்லக்கூடியது. ஹேத் in the past, the third person singular form of the word have, அதை hath அப்படின்னு சொல்லுவோம். இட்டர்னிட்டி அப்படின்னா லைஃப் கண்டினியூயிங் வித்தவுட் end after death, அதாவது முடிவில்லாத. இட்டர்னிட்டி அப்படின்னா what is the thing that we are believing even after death, that we are our life is not going to end, we are living at the next janmam, this and that we are saying. So eternity அப்படின்னா முடிவில்லாதது. This poem is an memory poem, so you have to memorize this. And next, see the paragraph that is given. How does the poet bring about the comparison of life with a river? Explain the reference to the poem. So in the poetல what are they comparing? This is a comparison of life with the river. So நம்மளுடைய லைஃப்பை just compare பண்ணுறது. We have seen in the movies and all, in Rajini's movie, our life 8 அவர் மொத்த லைஃபையுமே 8 பிரித்து ஒரு பாட்டெல்லாம் இருக்குது. So just like that here they have 4 stages. The first stages of man's journey towards the eternity is linked with the 4 stages in the river passage. The river வந்து அந்த கடலை போய் கலக்கிறத 4 பேசேஜாக பிரித்தது மாதிரி நம்மளுடைய லைஃப்பையும் just they are comparing. In the beginning, like a child, the river is little. ஒரு குழந்தையை போல இந்த ரிவர் வந்து ரொம்ப சிறியது. இன்னுசென்ட்னா எந்த பாவமும் அறியாதது. இது நல்லது கெட்டது தீமையானது நன்மையானது அப்படி எதுவுமே தெரியாத ஒரு பருவத்தை தான் நம்ம இன்னுசென்ட். எஸ்பெஷலி திஸ் சில்ட்ரன் ஆர் செட் அஸ் இன்னுசென்ட் சில்ட்ரன். இன்னுசென்ஸ் ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு. ஸோ அந்த கியூரியஸிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இதை வந்து ஒரு சிறிய ரிவராகவும் ரொம்ப இன்னுசென்டாகவும் ரொம்ப கியூரியஸ் அந்த மாதிரியும் ரொம்ப கியூரியஸாக எப்படி இந்த ரிவரானது ஒரு துள்ளி விளையாடுகிறது, குழந்தை துள்ளி விளையாடுவதை போல் அந்த ரிவரானது அந்த இலைகளுக்கும் மலர்களுக்கும் இடையே எட்டி பார்க்கிறதா ஒரு ஜஸ்ட் கம்பேரிசன். த வாட்டர் ஸ்பார்க்கிள்ஸ் as it dances over yellow bubbles. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில். இந்த செகண்டில் the poet describes the river as being reckless and wild. ரெக்லெஸ் என்ன செய்வதுனே தெரியாது. வைல்டு கொஞ்சம் மனித தன்மையற்ற. சேயிங் மேன் இன் ஹிஸ் அடல்சன்ஸ். நம்ம வளரும்போது அந்த குழந்தையானது வளரும்போது இம்பெடியஸ் யூத்தெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதனால் என்ன விளைவு எப்படி செய்யலாம் அந்த மாதிரி சிந்திக்கிறது இல்லாமல் ஜஸ்ட் மூர்க்கத்தனமாக. த ரிவர் கஷஸ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத். இதையெல்லாம் இந்த செகண்டில். The third stanza என்ன சொல்லுது அப்படின்னா broad, deep, still like a man's thoughts and actions. இந்த தேர்டு ஸ்டான்ஸாவை என்னன்னு சொல்லுது அப்படின்னா ரொம்ப அகலமானது ரொம்ப டீப்பானது. ஜஸ்ட் லைக் அ மேன்ஸ் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன். ஸோ அந்த ஏஜில் அவங்க ரொம்ப விரிவாக மைண்டு ரொம்ப ப்ராட் மைண்டடாக ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. த ரிவர் அண்ட் த மார்டல் பிரைம் தட் மே அப்பியர் ஸ்டில் ரொம்ப நிலையான ஒரு ஏஜை குறிக்குது, மனிதனுடைய நிலையான ஏஜை. பட் இட் கண்டினியூ ஸ்டில் மூவிங் அண்ட் அட் லாஸ்ட் இந்த 4th ஸ்டேஜில் த ரிவர் கம்பைன்ஸ் வித் தி ஓஷன் ஜஸ்ட் லைக் எ ஹியூமன் ஹூ என்டர் இட்டர்னிட்டி. மனிதன் அந்த முடிவில்லா இட்டர்னிட்டிக்கு போகிறதை போல த ரிவர் ஆல்சோ இஸ் ஜஸ்ட் மிக்சிங் வித் சி, கடலில் கலக்குது அப்படின்னா மனிதனுடைய லைஃப்பை இந்த ரிவரோட ஜஸ்ட் கம்பேரிங். த செகண்ட் கொஷின், describe how the poem clearly describes about the features, functions and the destructive power of the river. ஸோ எப்படி அந்த ஃபீச்சர் அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய வேலைகள், இந்த டிஸ்ட்ரக்டிவ் பவர் ஆஃப் த ரிவர் இதெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா
It depicts the river and its 4 stages before reaching the ocean. அது கடலை கலக்கிறதுக்கு முன்னாடி அந்த 4 ஸ்டேஜஸில் the first stage pictures the river and all its beauty. அதனுடைய ரிவரையும் அதனுடைய அழகை பற்றியும் வர்ணிக்கிறது. The water is, it passes over yellow bubbles dancing while taking the glimpse and through foliage and leaves. அது போகக்கூடியதெல்லாம். In the second, it mindless of what lies ahead in its way. அது எதையுமே மைண்ட் பண்ணாது, இது கரடு முரடாக இருக்கா அப்படிங்கிறது மாதிரி நம்ம லைஃபு. It reads a rough and smooth surface alike, rushing through them while being loud, fast, prowling and leaping throughout. எப்படி அந்த இளம் வயதானது கரடு முரடெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் செய்தோ அது. Though still as time broad and deep, it gradually makes its way towards the ocean. The third என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி இருக்குது அதனுடைய கேரக்டர் அப்படின்னா, ரொம்ப just having the concentration, still, ஒரு நிலைப்பு தன்மை, ஒரு நிலையான. Finally, the last stage, it becomes one with the ocean. The depth of the sea has never been measured and ships have never sailed to every part of the sea. அது கடலில் ரொம்ப ஆழமாக போய் கலந்துருது. அங்கே அதை யாராலும் அளக்கவும் முடியாது, அங்கே எந்த கப்பலும் பயணம் செய்யவும் முடியாது. ஸோ அந்த மாதிரியாக டீப்பாக இட் பிகேம் ஒன் வித் சி. ஸோ ஹியூமன் பீயிங் ஆல்சோ அட்டைனிங் த இட்டர்னிட்டி. பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த போயம், நம்மளுடைய அந்த போயத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை ஜஸ்ட் பேஸ் பண்ணி complete the summary of the poem by choosing the words phrases given below. கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸை யூஸ் பண்ணி we can just complete this paragraph. In the poem The River, the poet compares the flow of the river with different stages of human life. அந்த ரிவரை மனிதனின் அந்த ஹியூமன் லைஃபோட அந்த ஸ்டேஜஸை கம்பேர் பண்ணுறாப்புல. The first stanza explains how the sparkling river goes dancing over the yellow pebbles. The first stanza அது எப்படி துள்ளி குதிச்சு அந்த அந்த பெபிள்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பெபிள்ஸ்க்கு இடையில எப்படி இது துள்ளி குதித்து விளையாடி கொண்டு போகுது அப்படிங்கிறத சொல்லுது. The flowers, this act of the river is compared to the curious and innocent child at play. அது எதோட கம்பேர் பண்ணுற அப்படின்னா, ஒரு குழந்தை, ஒரு இன்னசென்ட் குழந்தையோட கம்பேர் பண்ணுறாப்புல. The second stanza compares the river to a reckless youth. என்ன செய்வதென்றே தெரியாத அந்த ஒரு யூத்தோட it is compared. Next, like a youth here, the river becomes louder, faster and the sweeping everything all along the way. அது ரொம்ப வேகமாக, ரொம்ப சவுண்டு, அந்த தண்ணி விழுகக்கூடிய சவுண்டு நமக்கு தெரியும். ஸ்வீப்பிங் எவ்ரி திங் ஆன் த வே, அந்த இடையில் என்னென்ன வருது எல்லாத்தையும் அடித்து கொண்டு செல்லும். In the third stanza, the river becomes like a hard working man who is at the prime phase of the life. இந்த third stanzaல அந்த மேன் ரொம்ப மெச்சூராக, ரொம்ப ப்ரைம், ஒரு நிலையான ஒரு ஸ்டேஜுக்கு வந்தது மாதிரி. Here the deep and the broad river seems motionless, but it keeps moving towards the sea. ஸோ இந்த டீப் அந்த ப்ராட் ரிவர் சீம்ஸ் டு பி, பார்ப்பதற்கு எந்த அசைவுமே இல்லாமல் இருக்குது, மோஷன்லெஸ், பட் இட் இஸ் இன் மோஷன், அது ஓடிக்கொண்டிருக்கின்றது. In the last stanza, the long journey of the river reaches the endless sea like a human life attains eternity. The last stanzaல அந்த journey, the long journey அப்படிங்கிறது reaches the eternity.